ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை 27ஆம் தேதி. எப்பவும் போல் நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு கொஞ்சம் லேசியாகவே இருக்கும். ஃபோனில் வந்து பார்த்துட்டு நான் பிடிஎஃப்லாம் வச்சு படிப்பேன். என்கிட்ட வந்து 10th ஓல்டு புக் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் அதை வச்சு கொஞ்சம் இது ஸ்கெடியூல் படி படிக்கணும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் அதை மட்டும் நான் பிடிஎஃப்பில் படிப்பேன். அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். ஃபோன் வந்து முகத்தில் விழுந்துரும். ஏன்னா அந்தளவுக்கு தூக்கமும் வரும். கொஞ்சம் லேசியாக தானே இருக்கும். இந்த லேசியாக இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வீட்டு வேலை நம்ம அதிகமாக செய்கிறது. 2வது வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை தான் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஒரு அலட்சியம், சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம். உண்மையாகவே சொல்லணுன்னா இது மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப பயங்கர ஸ்பிரிட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி தூக்கம்லாம் வராது. ஏன்னா நம்ம வந்து அதை வந்து நான் எப்போ அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம்லாம் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2-3 நாளில் உட்காந்து நான் கடன்னு படிப்பேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போல்லாம் எனக்கு எங்கேருந்தா வருதுன்னு தெரியாது. கண்டிப்பாக நான் வந்து பழைய பிடிஎஃப்பில் ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷின்லாம் சீக்கிரமாக நான் முடிச்சிட்டேன். அப்படி முடிச்சு தான் நான் இந்த தமிழில் வந்து 80 மார்க் எடுத்திருந்தேன். சரி, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. இதெல்லாம் வந்து உண்மை தானே, நம்ம வந்து வீடியோக்காக நான் பேசலை. உண்மையிலே எனக்காக நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன். அதனால் எனக்குமே இந்த சோம்பேறித்தனம் இருக்குது. நேரமும் இருந்தால் கூட நான் வந்து அதில் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு டைம் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் கண்டிப்பாக மனசுக்குள்ள நினச்சிட்டேன், இந்த ஸ்கெடியூலில் வந்து 5 ஸ்கெடியூல் முடிச்சிட்டாங்க. நான் ஜாயின் பண்ணியிருக்கிற டெஸ்ட் பேஜில் அதை முடிச்சுட்டு இப்போ ரிவிஷன் வந்திருக்காங்க. நான் இன்னும் ஒரு டெஸ்ட்டு கூட நான் எழுதலை. ஏன்னா நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன். சரி டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல வேலையாக இருக்கும். அந்த டைமில் நான் டெஸ்ட் எழுத முடியாது. சரி பார்த்துக்கலாம்னு விட்டு 5 ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ போட்டால் தான் நமக்கு வந்து மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா, கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது படிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் நைட்டு வந்து எனக்கு கண் முழிச்சு படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. எப்படி படித்தாலும் மண்டையில் ஏறாது, தூக்கம் வந்து தூங்கிடுவேன். அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களாம் வந்துட்டு கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு சாப்பாடு கொடுப்பேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் தூங்குவேன். நான் தூங்கினா தான் பிள்ளைங்களும் தூங்குவாங்க. இல்லைனா வச்சுக்கோங்க, நான் புக்கெலாம் எடுத்து வச்சுருந்தேன்னா வேஸ்ட்டு தான். எடுத்து உட்காந்துட்டு பிள்ளைங்களும் உட்காந்துக்கிட்டு என் கூடவே பேசிக்கிட்டு இருக்கிறது, சண்டை போட்டுட்ருக்கிறது இப்படி இருப்பாங்க. அதனாலவே நான் வந்து சீக்கிரம் தூங்கினா தான் பிள்ளைங்களும் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலைல கரெக்டாக எப்பவும் போல் எப்படி பார்த்தாலும் நான் படிக்கலைனாலும் எனக்கு 4 மணிக்கு முழிப்பு வந்துடும். அப்போ எந்திரிச்சு நான் படிக்கிறது தான் கஷ்டமே ஒழிய மற்றபடி முழிக்கிறதெல்லாம் முழிச்சிருவேன். முடிச்சுட்டு அப்புறம் நான் அப்படியே ஃபோனை வச்சுட்டே படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன படித்தேன்னு பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பால் வாங்கிட்டு ஆஸ்யூஷுவல் எப்பவும் போல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 12 ஆகிடுச்சு. துணி துவைச்சி போடுறது, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது, அப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் இருக்கிற வேலை தான் கிச்சன் வேலை தான் நிறையா இருக்கும். அதை எடுத்து வைக்க, இதை எடுத்து வைக்க, துணி மடித்து வைக்க, சாக்ஸ் அங்கே இருக்கும் இங்கே, அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக உட்காந்து படிக்கிறதுனா ரொம்பவே கஷ்டம்தான். இருந்தாலும் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இனி இருக்கிற லைஃப்பை நமக்காகவும் வாழணும் அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒவ்வொரு கேர்ள்ஸும் கண்டிப்பாக மனசுக்குள்ளே வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காசு இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி. அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக என் ஹஸ்பண்ட் செய்யலை அப்படின்னு சொல்ல வரல. இருந்தாலும் நமக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் தேவை. நமக்காக ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருந்தால் அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணும். நமக்குன்னு ஒரு லைஃப்பை நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நமக்கு வந்து எப்படி கஷ்டப்பட்டாலும் நம்மளோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு கோல் வேணும். சரி, நான் ஏதோ டாபிக் கொண்டு போய் ஏதோ ஒன்று டாபிக் வரேன்.
சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்க வந்து என்ட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ வந்து நான் குரூப் 4ல என்ன மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த குரூப் 4ல முன்னாடி குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, 117 கொஸ்டின் அடிச்சிருந்தேன் 200க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 135 கொஸ்டின் அடிச்சிருக்கேன். இதுவுமே என்னோட டார்கெட் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம வந்து பாஸ் பண்ண எல்லாருக்குமே தோணும் இல்லையா? பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு எப்படி சொல்றது? பாதி விஷயங்கள் நமக்கு தெரியல தான் சொல்ல முடியும். நெறைய யூடியூப் வீடியோ பார்த்தாலும், எப்படி படிக்கணும்? எத படிக்கணும்? அப்படிங்கிறத வந்து ம அவங்களா முயற்சி பண்ணி, அவங்களா படிச்சா மட்டும் தான் தெரியும். அவங்கவங்களுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். நம்ம படிச்சுட்டு போனாலுமே, நான் வந்து ஃபுல்லாவே படிச்சேன் அப்படிங்கிற இது எனக்கு இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் அங்க போய் பார்த்தா தான் தெரியுது. எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. அப்படியுமே இந்த கிருஷபா அகாடமி, துரானா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இப்போ மீச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் போட்டு நான் எல்லாமும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன போட்டு பார்க்குறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த எல்லாத்தையுமே போட்டு வச்சாலுமே ஒரு ஒரு சில டாபிக் வந்து அவ்வளோவா நான் போடலை. எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவியல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து 2D, 3D அதில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாப்பிக்கும் நான் போடவே இல்லை. அந்த மாதிரிலாம் இருந்தங்காட்டிக்கும் அது ஒரு பக்கம். நான் வந்து ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் அடிச்சிருந்தேன். இதில் வந்து ஒரு 13 கொஸ்டின் அடிச்சிருப்பேன். இப்படி தான் வந்து என்னோட இது இருந்துச்சு. தமிழில் வந்து 80 கொஸ்டின் அடிச்சிருந்தேன். இது போக நான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு கரெக்ஷன் வேறு எனக்கு இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட்டா வந்து எவ்வளோ தான் பண்ணியிருந்தாலும், அதில் வந்து லாஸ்ட்டா ஷேட் அவுட் பண்ணிட்டேன். இந்த இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து ஷேட் அவுட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு மார்க் மைனஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து போட்டு பார்த்ததுல எனக்கு வந்து ஒரு 142 இப்படிலாம் வந்திருந்தது. 142 கொஸ்டின் அடிச்சிருந்த மாரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இதெல்லாம் மார்க் மைனஸ் பண்ணதுனால எனக்கு இந்த 135 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக இதில் மார்க் வராது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மனசு கஷ்டம். என் ஹஸ்பண்ட்லாம் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன மார்க் எடுத்திருக்க? என்ன பண்ணிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சொன்னேன் நான். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கான ஒரு டைம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டான வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை நான் யூஸ் பண்ணல அப்படின்றது வந்து சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இந்த ட்ரிப்பு நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஆனால் எல்லாமும் இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்க தான் முடியல. அதுதான் என்னோட இது. இப்போ இது பண்ணி யோசிச்சாலும் நமக்கு வந்து ஒரு இது வரமாட்டேங்குது. அதற்காகவே நான் வந்து இந்த மறுபடியும் சொல்கிறது அதுக்காகவே தான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ தான் 11th ஸ்டாண்டர்டில் அகநானூறு இருக்குல்ல, அதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 12 மணி போல் இப்போ படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து முதற்பொருள் உரிப்பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்ட்டு இருக்கும். அதாவது யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல். இது வந்து 10த்லேயும் இருக்கும். இது கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. 2022 எக்ஸாமில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இதோட நான் இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். என்னை போல் இருக்கிறவங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பார்த்துக்கோங்க. இது வந்து யானைக்கு மாலை வைத்து என்ன நன்மை, அதாவது யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல். ஏற்பாடு அப்படிங்கிறத வந்து என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஃபஸ்ட் எடுத்து மட்டும் கரெக்டாக ஒன்றி வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து சின்ன ஷார்ட்கட் தான். இதை வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.